ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஈரானியன் மேட் ஷாஹித் 136 ட்ரோன்ஸை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது இந்த யுத்தத்தோட ஆரம்ப கட்டத்துல இருந்து ஒரு வதந்தியா இருந்துச்சு. ஆனா அபிஷியல் கன்ஃபர்மேஷன்ஸ் ரஷ்யா அதிக எண்ணிக்கையில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக இந்த ட்ரோன்களை பயன்படுத்துறப்பலாம் ஒரு 1000 மீட்டர் உயரத்துல இல்ல ஒரு 1100 மீட்டர் உயரத்துல தான் இந்த ட்ரோன்கள் ஆனது பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ உக்ரைன் ஒரு 90% கில் ரேஷியோவை இந்த ட்ரோனுக்கு எதிராக வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இதோட அப்கிரேடட் வேரியன்ட் ரஷ்யா உருவாக்குனதுக்கு அப்புறமா, இதுல இருந்து ஜெரான்னு சொல்லிட்டு ரஷ்யன் வெர்ஷனை உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த 90% இருந்த அந்த கில் ரேஷியோன்றது இப்போ வெறும் 31% வந்து நின்று இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம நார்மலா டே டு டே பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் பாட்ஸை பயன்படுத்தி இந்த ட்ரோன் அட்டாக்கை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம். ட்ரோன் வார்ஃபேரோட முக்கியமான ஒரு மைல்கல்லா இந்த ஒரு சம்பவம் இப்போ மாறி இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கியது தம்பக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த ஜெரான் ட்ரோன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஈரானோட ஷாஹித் 136 சீரிஸோட ஒரு அப்கிரேடட் வேரியன்ட் இல்லனா ரஷ்யன் வேரியன்ட்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு இதுக்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, நாங்கள் இப்படி ஒரு ட்ரோனை கொடுக்கவே இல்லைன்னு முதல் முறையா உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா இந்த ட்ரோன்களை பயன்படுத்தினப்ப சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு எப்படி மாறுச்சுன்னா, இல்லை இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை நாங்கள் ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக ஈரான் கிட்ட இருந்து இந்த ட்ரோன்ஸை வாங்கி ரஷ்யா பயன்படுத்தியிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்த ட்ரோன்ஸ் உக்ரைனுக்கு எதிராக ஏகப்பட்ட அட்ராசிட்டிஸை பண்ணுச்சு. காரணம் என்னன்னா, ஈரான் கிட்ட இருந்து இந்த ட்ரோன்ஸை ரஷ்யா வாங்கியிருந்தாங்கல்ல, அது எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு ரொம்ப வல்னரபிளாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இந்த ட்ரோனில் செல்ஃப் கில்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இந்த ரஷ்யன் ஆபரேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எலக்ட்ரானிக் ஜாமிங்குள்ள இந்த ட்ரோன் போகிறப்போ இல்ல அதோட சிக்னல் கட் ஆகிறப்போ செல்ஃப் கில்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்ணிடுவாங்க, இல்ல அதுக்கான மெக்கானிசம் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. சோ தரையில இருந்து ஒரு 800 அடி உயரத்துல இல்ல ஒரு 1000 அடி உயரத்துல இந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்கப்போ அதோட ஐடியல் ரேஞ்ச்ன்றது அவ்வளவுதான். 1000 மீட்டர் வரைக்கும் அது பறக்கும்னு சொன்னாலும் ஃபீட் கணக்கை தாண்டி அது போகல, ரொம்ப லோ ஆல்டிடியூட்ல தான் அது பறந்துட்டு இருந்துச்சு. இவங்க இந்த மெக்கானிசம் இனிஷியேட் பண்றப்போ நிறைய சிவிலியன் பில்டிங்ஸ்ல அது விழுந்து வெடிச்சிருந்தது. இதனால நிறைய சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் ஏற்பட்டுருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ஒரு அட்ராசிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இந்த ட்ரோன்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் உக்ரைன் இந்த ட்ரோன்களுக்கு எதிராக அந்த இன்டர்செப்ஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு நேரத்தில் ஒரு 200 ட்ரோன் வருதுன்னா அதில் 180க்கும் அதிகமான ட்ரோன்ஸ், அதாவது 90%க்கும் அதிகமான இன்டர்செப்ஷன் ரேஷியோவை வச்சிருந்தாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் மூலியமாகவும் சாஃப்ட் கில் அண்ட் ஹார்ட் கில், அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலியமா அதை டவுன் பண்றது, இன்னொன்று அதை சுட்டு வீழ்த்துறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியஸ்ட் வேல இதை சுட்டு வீழ்த்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஷாஹித் 136 சீரியஸ், அது ஈரானியன் மேட் வெர்ஷனா இருக்க வரைக்கும் தான். ஆனா ரஷ்யா எப்போ இதை அப்கிரேட் பண்ணி ஜெரான்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் வெர்ஷனை உருவாக்குனாங்களோ இந்த நிலைமை எல்லாமே அப்படியே தலைகீழா மாற ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக பேட்டில் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரோன்களுக்கு பல்வேறு விதமான கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸை பயன்படுத்துவாங்க, ஜிபிஎஸ் எய்டட் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, இனர்ஷியல் நேவிகேஷன் தவிர்த்து என்னென்னலாம் அவைலபிள் சிஸ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இமேஜிங் சிஸ்டம், இல்ல அதுக்கு இன்னொரு மாற்றா இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் இமேஜ் கம்பேரிசன் சிஸ்டம்னு சொல்லிட்டு பல்வேறு முறைகளை பயன்படுத்துவாங்க. இதுல இப்ப இருக்கக்கூடிய நவீன டெக்னாலஜியால இன்டர்செப்ட் பண்ண முடியாது, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் ஜாமிங் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம்னா இந்த சிம் கார்ட்ஸை யூஸ் பண்றது. நார்மலா எப்படி ஒரு ட்ரோன்ல வந்து சிம் மாடியூல யூஸ் பண்ணுவாங்களோ, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சிவிலியன் ட்ரோன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சிம் கார்டு மாடியூல்ஸை யூஸ் பண்றது. இது நம்மளோட போன் கம்யூனிகேஷன் மாதிரியே தான். அந்த ட்ரோனோட அந்த ஆப்ரேட்டருக்கும் அந்த ட்ரோனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு சின்ன சிம் கார்டு மாடியூலை அந்த ட்ரோன்ல பொறுத்துட்டு உக்ரைனோட நெட்வொர்க்ஸ், செல் நெட்வொர்க்ஸ்ல இருந்து அதுக்கான சிக்னல் அது வாங்கி அது டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த லைவ் ஃபுட்டேஜை இந்த இடத்துல அதோட ஆப்ரேட்டருக்கு ஷேர் பண்ணும். நார்மலா நம்ம போன்ல வீடியோ கால் பேசுற அந்த ஒரு கான்செப்ட் தான். இதை ரஷ்யா ஆரம்பத்தில் பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னவா இருந்துச்சுன்னா, அந்த ட்ரோனோட சக்சஸ் ரேஷியோன்றது 60% தான் இருந்துச்சு. அதனால ப்ராப்பரா போயிட்டு அதோட டார்கெட்டை அடிக்க முடியல. அதே மாதிரி லைவா அந்த வீடியோ அது ஷேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்லயும் நிறைய லேக் ஆனது ஏற்பட்டுச்சு. ஸோ இதுல இருந்து அவங்க கத்துக்கிட்ட அந்த பாடங்களை பயன்படுத்தி இந்த ஜெரான் வேரியன்ட்ல உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அப்டேட்டட் ட்ரோன்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா ஒரு மேட் ட்ரோனா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி சொல்லணும்னா ஒரு கிறுக்குத்தனமான ட்ரோனா தான் இது ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டெட்லியஸ்டா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் சரி, இல்ல உக்ரைனோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு எதிராக ஹை வேல்யூ டார்கெட்ஸை ரொம்ப ஈஸியாக இது நியூட்ரலைஸ் பண்ணுது. இப்போ ரஷ்யா இதில் அப்டேட்டடாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலகிராம் யூஸ் பண்ணுறோம்ல,
பேசிக்கா வந்து இந்த டெலகிராம்ன்றது சீக்ரெட் சாட்ஸ்க்காகவும் இல்ல ஹை பிரைவசி சாட்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது வாட்ஸ்அப் கம்பேர் பண்றப்போ இதுல ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணப்பட்டதா இருக்கும். வாட்ஸ்அப்ல கூட இந்த என்கிரிப்டட் மெசேஜஸ் அபிஷியல்ஸால பிரேக் பண்ணி பார்க்க முடியும். ஆனா டெலகிராம்ல அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாது. அதனால டெலகிராம் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கு. பைரசி முதற்கொண்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்க்காக இந்த டெலகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல பாட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்ல டெலகிராம் வந்து டெய்லி யூசேஜில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் பாட்ஸ்னு ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சாலும் சரி, இல்லை சில குறிப்பிட்ட ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டட் மெசேஜஸ்லேருந்து ஒரு ப்ராசஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிற வரைக்கும் இந்த பாட்ஸ்னால பண்ண முடியும். இந்த மாதிரி பாட்ஸை இந்த சிம் கார்டு மாடல் மூலிமா ஒரு சாஃப்ட்வேராக கிரியேட் பண்ணி அந்த ட்ரோன்ஸில் செட் பண்ணுறாங்க. இப்போது அது ஒரு பாட்டை ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் ட்ரோனோட கண்ட்ரோலை அந்த டெலகிராம் சாட் பாட் எடுத்துக்குது. இப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, நம்ம ஃபோனில் கேமராவை ஆன் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு பர்சன் கிட்ட பேசணும், வீடியோ கால் பேசணும்னா டெலகிராம்ல போயிட்டு வீடியோ கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணனா லைவா நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி என்னால் அவங்களோட ஃபேஸை பார்த்து அந்த கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இந்த ட்ரோன், இந்த இடத்துல நான் ஒரு ட்ரோன் ஆப்ரேட்டராக இருந்து என் கையில் அந்த கண்ட்ரோல் ஸ்டிக் இருக்குன்னா அங்கே வரக்கூடிய லைவ் ஃபுட்டேஜஸை இது எனக்கு அந்த பாட் மூலமா ஷேர் பண்ணுது. ஸோ ப்ராக்டிக்கலாக டெலகிராமை மையப்படுத்தி ஒரு டெலகிராம் ஆப்பை ஒரு ட்ரோனில் வச்சு அனுப்புனா எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு ஃபோனை ஒரு ட்ரோனோட வச்சு அனுப்புனா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல இது உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சிக்னல்ஸோட அந்த ஃப்ரீக்வன்சின்றதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா நார்மலாக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், முதல்ல வந்த ட்ரோன்கள் 800 ஃபீட்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் பறந்துச்சுன்னு. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த அப்டேட்டட் வேரியன்ட்ன்றது 2000 மீட்டர் வரைக்கும் பறக்கப்படுறதா சொல்லப்படுது. ஆனால் நார்மல் நம்மளோட செல்போன் டவர் ரேஞ்ச் இருக்குல்ல, அதோட அந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சியை அது இந்த ஃபார்மெட்ல தான், அதாவது பக்கவாட்டில் தான் அது அந்த ஃப்ரீக்வன்சிஸை ஷேர் பண்ணும். ஆல்டிடியூட் அதிகமாக அதை ஷேர் பண்ணாது. இதோட மேக்ஸிமம் ரீச்சபிள் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்டனா வெறும் 2500 அடிகள் தான். அதாவது ஏறத்தாழ ஒரு 1000 மீட்டருக்குள்ள 2500 அடியிலிருந்து 3200 அடிகளுக்கு மேலே போயிட்டா சுத்தமாக செல்போன் டவர்ஸோட அந்த ரீச்ன்றதே இருக்காது, அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சின்றது சுத்தமாக கிடைக்காது. அப்படி இருக்கப்ப எப்படி 2000 மீட்டர் உயரத்தில் பறக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸால அந்த ஃப்ரீக்வன்சியை கேட்ச் பண்ண முடியுதுன்னு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரணும். அது வந்திருக்கணும். அதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் என்ன தெரியுமா, இந்த ட்ரோன்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸில் இந்த டெலகிராம் பாட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்க அந்த டார்கெட்டை நோக்கி 2000 மீட்டர்லேருந்து 3000 மீட்டர் உயரம் வரைக்கும் ஹை ஆல்டிடியூட்ல பறக்குது. இந்த 2000 மீட்டர் உயரத்தை தாண்டிட்டாலே நார்மலாக ஆன்டி ட்ரோன் கன்ஸை பயன்படுத்தியோ இல்லை சின்ன சின்ன உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸை பயன்படுத்தியோ அந்த ட்ரோனை டவுன் பண்ண முடியாது. அதோட உயரம்ன்றது 1000 மீட்டர்லேருந்து 1200 மீட்டருக்குள்ள இருக்கப்போ தான் இந்த என்விரான்மெண்ட்ல, இந்த ஜிபிஎஸ் டினைட் என்விரான்மெண்ட்லையும் சரி இல்லை அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கம்ப்ளீட்டாக இயங்கக்கூடிய அந்த நிலைமையிலையும் அவங்களால டவுன் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்க ஒரு சமயத்தில் இது டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய அந்த சில நிமிடங்களுக்கு முன்னாடி அதோட அந்த சிம் கார்டு மாடல் ஆக்டிவேட் பண்ணி, அதுவும் உக்ரைனோட சிம் கார்ட்ஸ் தான் அவங்க ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு உக்ரைனுக்குள்ளே ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் ஆனது இருக்கு. அந்த சிம் கார்டு மாடல் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரேஞ்ச்ன்றதை கம்ப்ளீட்டா இங்க குறைச்சு அந்த லைவ் வீடியோ ஃபுட்டேஜை இங்க டெலகிராம் பாட்ஸ் மூலமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்ததை விட இப்போ ஏகப்பட்ட அப்கிரேடை அதுவும் இந்த ஒரு முறையில் பண்றதுனால எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்ஸ்னால இந்த ட்ரோன்ஸ் அவ்வளவு சீக்கிரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஜிபிஎஸ் வந்து ஈஸியாக கட் பண்ணி விட்டுலாம். நீங்க நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இந்த கலினிங்கிராட் ரீஜன்ல கூட ரஷ்யா வந்து ஜிபிஎஸ் நிறைய இடங்களை கட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் இவங்க அந்த இடத்துல டெஸ்ட் பண்றதுனால சுத்தி இருக்கக்கூடிய சிவிலியன் ஏர்லைன்ஸ் முதற்கொண்டு இந்த ஜிபிஎஸ் சிக்னலான ஜாம் பண்ணப்படுதுன்னு ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம். நம்மளே நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். ஸோ இது ஜிபிஎஸ் டினைடு என்விரான்மெண்ட்ல, கட் பண்ணப்பட்ட என்விரான்மெண்ட்ல இது ஒரு கணக்கா வச்சுக்கலாம். ஆனா செல்போன் டவர்ஸை எல்லா இடத்துலையுமே கட் பண்ண முடியாது. திடீர்னு வந்து கம்ப்ளீட்டா ஒரு 2-3 மாவட்டத்தில் இல்ல தமிழ்நாட்டில் வந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கம்ப்ளீட்டா செல்போன் சிக்னல்ஸை நீங்க கட் பண்றீங்கன்னு வைங்க, அது ஏகப்பட்ட குழப்பத்தையும் ஏகப்பட்ட பதற்றத்தையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த ஒரு இடத்துல கரெக்டாக கையை வச்சு உக்ரைனுக்கு எதிரான இந்த அதிகப்படியான தாக்குதல்களை இப்போ ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. அதை உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியல. இந்த ஒரு அப்கிரேடின் காரணமா அந்த 90% இருந்த அந்த இன்டர்செப்ஷன் ரேஷியோன்றது இப்போ வெறும் 30%, அதாவது 30% 32% வந்திருக்கு. இது வந்து உக்ரைனுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக மாறி இருக்கு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அதுலேயும் இதில் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஆச்சரியமான ஒரு கணக்கு என்ன தெரியுமா, மே மாதம் 24 to 25 இந்த 2 நாட்களுக்குள்ள வெறும் 48 மணி நேரத்தில் 2000 ஷாஹித் ட்ரோன்ஸ் உக்ரைனோட வான்பரப்பில் பறந்திருக்கு. அதை அஃபிஷியலாக உக்ரைனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெறும் 2 நாளில் 2000 ட்ரோன்ஸ் பறக்குதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்க செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா 300 ட்ரோன்ஸ் தான் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய டம்மி ட்ரோன்ஸ் ரஷ்யா பறக்க விடுறாங்க. இந்த டம்மி ட்ரோன்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, நார்மலாக ஒரு இடத்துல பறந்துட்டு இருக்கப்போ இது ஜஸ்ட் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் ட்ரோனாக ஆக்ட் ஆகுது. எந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, எந்த இடத்துல உக்ரைனோட ஒரு பொசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிக்னலை வாங்குறதுக்காகவே இதை உள்ள அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை மற்ற ட்ரோனுக்கு பாஸ் பண்ணி அதை அட்டாக் ட்ரோனாக பயன்படுத்தி உக்ரைன் மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக ஒரு மூவி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆனால் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கு.
இந்த அளவுக்கு இந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோலையும் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச பசங்க இல்லை சின்ன குழந்தைங்க யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ட்ரோன்களை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் கொடுங்க. இல்லை முடிஞ்ச இந்த ட்ரோன் சம்மந்தப்பட்ட எஜுகேஷனே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃபியூச்சரில் ஏகப்பட்ட ஸ்கோப் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர் வார்ஃபேர்ன்றது மிசைல்ஸை மையப்படுத்தி மட்டுமே இந்த இடத்துல நடக்குது. ஸ்வாம் ட்ரோன் கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்றதை இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி இன்னொரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை முன்னிலைப்படுது உங்கள் எல்லாருக்கே.